கோலாலம்பூர்ல இருக்க புக்கிட் பிங்டாங்ல தான் இருக்கும். இந்த ஏரியா எப்படி இருக்குன்னு பாப்போமா? இது கேஎல்ல ரொம்ப முக்கியமான ஒரு ஏரியா. ஷாப்பிங், ஸ்ட்ரீட் ஃபுட், கஃபேஸ், லக்ஸரி மால் எல்லாம் இங்க தான் கான்சென்ட்ரேட்டடா இருக்கும். பர்టిక్యులரா இந்த ஏரியா நைட் லைஃப்க்கு ரொம்ப ஃபேமஸ். லைட்ஸ், மியூசிக், எனர்ஜி எல்லாமே ஃபுல் வைப்ல இருக்கும். இன்னும் மெயினா சொல்ல போனா நம்ம பட்டுமா வீடியோ சாங் கூட இந்த இடத்துல தான் ஃபில்ம் பண்ணிருக்காங்க. நான் இந்த ஏரியாவை எக்ஸ்ப்ளோர் பண்ணி வைப் எப்படி இருக்குன்னு பார்க்க போயிருந்தேன். அங்கதான் பவிலியன் மாலும் பார்த்தேன். இது மலேசியால ரொம்ப முக்கியமான ஒரு லக்ஸரி மால். அதுக்கப்புறம் இந்த ஏரியா ஃபுல்லா ஒரு லாங் வாக் போனேன். நைட்டு 11-12 மணிக்கு கூட அவ்வளோ கிரௌடுங்க. மார்னிங்ல கூட நான் இவ்வளோ பேர் பார்க்கல. இந்த ஏரியா லிட்டரலி தூங்கவே மாட்டுது. அதுக்கப்புறம் நான் போன இடம் தான் ஜலான் அலோர் ஃபுட் ஸ்ட்ரீட். இந்த ஃபுட் ஸ்ட்ரீட் வேர்ல்டு ஃபுல்லா ஃபேமஸ். ஃபர்ஸ்ட் பார்த்ததே டுரியன் ஃப்ரூட் தான். இது மலேசியால ரொம்ப ஃபேமஸான ஒரு ஃப்ரூட். ஆனா டேஸ்ட் எல்லாருக்கும் பிடிக்காது. ஸ்மெல்லுமே ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும். அதனாலேயே இந்த ஃப்ரூட்டை நிறைய ஏர்போர்ட்ஸ், பப்ளிக் டிரான்ஸ்போர்ட், ஹோட்டல்ஸ் எல்லா இடத்துலயுமே பேன் பண்ணிருப்பாங்க. நைட் ஆன உடனே இந்த இடம் ஃபுல்லா லைட், ஸ்மோக்னு ஒரு டிஃபரெண்ட் வைபா இருந்தது. ஸ்ட்ரீட்ல ரெண்டு பக்கமுமே ஃபுல்லா ஃபுட் ஸ்டால்ஸ், சீ ஃபுட், கிரில் ஐட்டம்ஸ் இன்னும் நிறைய குசின் கிடைச்சது. டூரிஸ்டும் லோக்கல்ஸும் மிக்ஸா இருந்து சாப்பிடுவாங்க. எந்த ஐட்டத்துக்குமே பேர் தெரியலங்க எனக்கு. கண்டிப்பா நம்ம ரெகுலர் சாப்பாடுக்கு ரொம்ப டிஃபரெண்ட் தான். கேஎல் வந்தா இந்த புக்கிட் பின்டாங் ஏரியாவும் ஜலான் அலோர் ஃபுட் ஸ்ட்ரீட்டும் கண்டிப்பா விசிட் பண்ணணும். இன்னும் நிறைய இடத்துக்கு போறோம். ஃபாலோ பண்ணிக்கோங்க.